6:45. நல்ல வெயில் காயுது லண்டனில். 5:30லேருந்து 6:30 வரலாம் நல்ல மழை. அந்த மாதிரி வெயில் சுட்டு எரிக்குது. இப்போ அந்த லண்டன் மாநகரில் என்னென்ன இடம்லாம் பார்த்தீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சமான இடம் எது சொல்லுங்கள். இல்லை, அதாவது இந்த பிரிட்ஜு, நல்ல பிரிட்ஜு, டவர் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க, அது பார்க்க வேண்டிய இடம். அந்த தேம்ஸ் நதிக்கரை ஓரம், அது நதி மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த அங்கே இருக்கிற பகுதியும் அந்த அங்கே வீசக்கூடிய காற்றும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலையாக இருக்குது. அதே போல் இந்த தேம்ஸ் நதிக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் நிறைய ஜனங்கள் வந்து மாலை நேரங்களில் வந்து அந்த இடத்துல இலைப்பாறவும் கண்டு ரசிக்கவும் வெளிநாட்டு மக்கள் கூட நிறைய பேர் அங்கே வராங்க. அது ஒரு நல்ல நிகழ்வாக பார்க்குறேன் நான். அதே போல் எலிசபெத் ராணியோட அரண்மனையும் பார்க்க வேண்டிய இடம், ஒரு நல்ல பகுதி, அதுவும் பார்க்கலாம். அதே போல் அதாவது நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்ததாக ஒரு கோர்ட்டு அங்கே வச்சுருக்காங்க, மகாராஜா கோர்ட்டுன்னு சொல்லி. அந்த கோர்ட்டும் போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் கோர்ட்டெல்லாம் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற அளவுக்கு ஜனம் அதிக அளவு நெருக்கடி இருக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு கோர்ட்லேயும் வந்து 2 பேர் 3 பேர் 5 பேர், ஒருவேளை நாங்கள் வழக்குகள் குறைவா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் வந்து இங்கே இருக்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை அந்த நீதிமன்றங்களில் என்னால் பார்க்க முடியல. ஸோ அப்படி ஒரு கோர்ட்டு பார்த்தேன். ஆனால் நான் போகும்போது எங்கூட ஒரு 100 பேர் உள்ளே வந்தாங்க. ஆனால் கோர்ட்டு வாசல்லையே என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டல் டிடெக்டரை வச்சு மொத்தமாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் கோர்ட்டுக்கு உள்ளார விடுறாங்க. அங்கே கோர்ட்டு உள்ளே போயிட்டோம்னா நமக்கு வேறு எந்த செக்கிங்கும் இல்லை. நம்ம எல்லா கோர்ட்டையும் பார்வையிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. ஏன்னா எங்கள் அண்ணி வந்து டெல்லி ஹைகோர்ட்டு லாயர்ன்றதுனால அவங்க அங்கே இருக்கிற வழக்கறிஞரை சந்திக்கவும் பார்க்கவும் கூப்பிட்டுன்னு போயிருந்தாங்க. அதனால் அந்த நீதிமன்ற வளாகத்தை பார்வையிட ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருந்தது. ஆனால் என்னென்னா இங்கே சுப்ரீம் கோர்ட்